தேவர்களும் வனவரும் ஜெய ஜெய நடக்க தாவனுடன் ஆனந்தம் தான் நோக்கி மல் நடக்க ஆனந்த பூரம் நோக்கி அச்சுதனர் போகுகையில் உணர்ந்த நீ ஓர் பொறுப்பும் பெண் போல் ஒரு கிடக்க கண்டியம் பெருமாள் கால் கொண்டுதைத்திடவே குன்று போலி உடம்பும் குஞ்சரம் போல் கை காலும் குன்று மலை போல் துய மூக்கும் தனமும் வாய்கண் மறுமலையா வயிறு முழுமலையா கொண்டை பன்னிரண்டு குறுக்கம் உண்டு அன்போரே பண்டே திருமாலி பம்பளித்த தாடகை போல் நின்றாளே அண்ட பின்னம் நிறைந்த சொருபம்மதாய் கண்டாரே பெருமாளி கணத்த விசடம் என்று தேவர்களே வனவரே சேத்திரனவதியனே பாவலரே கரிதான் பரும்பெண்ணாய் வந்ததென்ன சொல்லி வீரன்றி திருமால் உரைத்திடவே வெல்லும் புகழ் தேவர் விளம்பு வரம் மானை ஏமன் இணையான எக்கால துக்கைவள் சுவாமி சிவனார்தன் வார்த்தை இவள் தட்டினதால் கோவித்து அவளை குன்றி போல் சாபம் விட்டாள் ஏகி வரும்போது இவள் தானு ஈசுரரு வணங்கி சாபம் எப்போ மாறும் என்றால் மாயவரே அணங்குக்கு ஈசர் அருளினது கெடும் ஐயா ஆனந்த பூரந்தனிலே ஆன நதி மேலே வனந்தம்மாள் பள்ளி கொள்ள வருகின்ற வழியில் உன் சாபம் தீர்த்து உன்னை உலகத்திலே சாபாயிட்டு போக விடை தருவான் என்று சீவம் உரைக்க இப்படியே வந்தவளும் குன்று போல கிடந்தாள் குருவே உன் பாதம் அதால் அவள் சாபம் தீர்த்து ஆயிழை போல் வடிவாய் தானு வந்தாள் என சொன்னார் தேவர்களும் நல்லதென்று நரணரும் நாதிதனை கொண்டாடி வல்லவளைய கால மடந்த ஏவுந்தனக்கு ஏதுனக்கு வேணும் என்னோடு வேணும் என்றார் வாதுக்கு வல்லவியால் மாயருடன் கேள்பாள் நாரணரே ஐயாவே நான் தான் முற்காலம் அதில் பாரமுள்ள சந்திருசி பாரியாய் நான் இருந்தேன் அப்போது எந்தனக்கு அழகு இது இல்லை ஐயா போடு ஒத்த சிவகாமி போலவது நன்றாக என்னுடைய நல்ல பத்தாவுடனே ஒன்றாக வாழ்ந்து உறவாடிருக்கையிலே என் பேரில் இச்சை ஏமன் மிக கொண்டாடி வம்பு செய்து என்னுடைய மன்னவனை கொன்றாங்க ஆனதால் எவனுக்கு அழிவு வர வேணும் என்று மானதவசிருந்து வருந்தீனி சுரரை
அப்போது ஈசுரரும் அடியாள் மனம் திருத்தி இப்போது அந்த என்னை இறக்க வைத்தால் ராஜ்யத்தில் அருள் பெருத்து புறாக நாடு தறியாதனவே பொறுத்துக்கோ கொஞ்சம் புவையே என்றுரைத்தார். என்னை மனம் திருத்தி யமனோட சேர்த்தாலும் மன்னனை வாதைத்ததுதான் மறவாமல் எப்போதும் சிவசம் ஒரு நேரம் சிவனாரை தான் நோக்கி பவதயமனுக்கு பகையாக கட்டிருந்தேன். ஆனதால் ஈசர் அறிந்தே என்னை நோக்கி ஈனமுடன் பேசி இகழ்த்தினாரிசுரரும் கொஞ்சம் போருக்க வந்து கூறினேன் பெண் கொடியே நல்லோ செய்தான் எனவே கொண்டு ஆதிவரன் மலை போலுடம்பும் வயிறு மிக பருத்து அலை போல் பறந்த அங்கம் பெரும்புடமாய் கல்லது போல் கிடந்து காதனை கொல்லும் வகை வல்ல வகையாலும் வருந்தி கோயந்து சொல்லி கோவித்தார் முன்னே குன்றி போல கிடக்க சாதித்தாரென்னை சாமி உன் பாதங்களால் தோன்றினேன் என்றாவ துயரறுத்த மாயவரே அந்த என்னை வேரோடறுக்கிறவே வரந்தாரும் ஐயா மாயவரே என்று சொல்லி திறமுறத்த பெண் கொடியால் தண்டனித்தால் மாயவரை அப்போது மாயவரும் அவளை முகம் நோக்கி இப்போது வெங்கொடியே யான் சொல்ல கேட்டிடும் நீ அந்தகனை கொல்ல வந்து அருந்தவது பண்ணிடுனே வந்த யுகம் மாறி வலிய வில தர்மயுகம் உதிக்கும் பொழுதில் உந்தவசின்படியே கவி குழந்ததான சண்டன் அழிவாகும் என்றார். அப்போது பெண்படியும் ஆனதவம் வளர இப்போவிடை அருளும் என்று கேட்டு வேண்டியவள் நின்றாள் தவத்தில் நீலியாய் சந்தனிக்கு வந்தோரிய கண்ணி மன்னன் பழி வாங்க ஆதியை போற்றி அருந்தவது பண்ணிடவே சோதி திருமால் திருவனந்தம் நோக்கி எம்பெருமான் 55 ரிஷிமார்களையும் பூலோகத்திலே தேசத்துக்கு ஒருவராக வாழுங்கள் என்று அனுப்பிவிட்டு மீண்டும் அனந்தபுரம் நோக்கி வழிநடக்கிற போது அவருடைய கால் பட்டவுடனே பெரிய கல்லாக மலை போல் இருந்த அந்த பெரிய பாறையானது அப்படியே ஒரு பெண்ணாக உருவெடுத்து நின்றது. பெண்ணென்றால் பரும் பெண்ணாக அலங்கோலமான தோற்றத்திலே அகோரமான உருவத்திலே பண்டே ஈடலித்த தாடகை போல நின்றார். அண்டபிண்டமும் ஒரே உருவாக வடிவாக. இப்போ அந்த தேவர்களிடத்திலே கேட்கிறார், தேவர்களே, கல்லாக கிடந்தது கால்பட்ட உடனே பரும் பெண்ணாக வந்து நிற்கிறதே, இது என்ன அப்படி என்று கேட்கிறார். உடனே அப்பொழுதும் அந்த அருணமுனிவன் சொல்லுகிறான், ஐயாவே, இவள்தான் எக்காலத்துக்கை யமனை கொல்ல வேண்டும் என்று தவம் கிடக்கின்றார். யமனை கொல்ல வேண்டுமா? ஆமா, யமனை கொல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே முறையிட்டால் அவரும் இது கலி வெறுத்து
பூலோகம் தாங்காது, இப்பொழுது எமனை கொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறு அப்படி என்று நாட்களை கட்டி கழித்துக் கொண்டே வந்தார். இவள் விடாப்பிடியாக தொடர்ந்து சிவபெருமானிடத்திலே போய் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அது அவருக்கு சற்று கோபம். கொஞ்சம் பொறுவென்று சொல்லத்தான் செய்கிறேன் பெண் கொடியே, நீ என்ன மிஞ்ச வல்லல் செய்கிறாய்? கல்லாக கிடந்து வல்லவிதமானாலும் காலனை கொல்லுகின்ற வகையை நீ சேர்ந்து போ அப்படி என்று சொல்லி கல்லாக போவென்று சாவித்து விட்டார். இந்த சாவு எப்பொழுது தீரும் என்று அந்த பெண் கேட்டதற்கு, பூலோகத்திலே நீ கல்லாக கிடந்தார், அந்த வழியாக ஆதித்திரு நெடுமால் அனந்தபுரம் நோக்கி வருவார், அவருடைய சிந்து திரு பாதம் உன் பேரிலே பட்டவுடனே அப்படியே அந்த சாபம் விமோச்சனமாகும், பெண்ணாக வருவார். அதற்கு மேலாக உனக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே அவர் தருவார் என்று சொல்லி கல்லாக சாவித்து போட்டார். ஐயா, சரி, சிவபெருமானுக்கு இவளுக்கும் என்ன பிரச்சனை? அப்ப அது அந்த பெண்ணிடத்திலே கேட்டால் தெளிவாக அறியலாம் என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள். ஏனம்மா, சிவபெருமானுக்கு உனக்கும் என்ன தகராறு? அவர் எதற்காக உன்னை சாபித்தார்? நாராயணரே, ஐயாவே, நான் தான் முற்காலமதில் பாரமுள்ள செந்திரிசியினுடைய தர்ம பத்தினியாக இருந்தேன். அப்பொழுது என்னுடைய அழகு இது அல்ல, செப்புவத்த சிவகாமி போல் அழகுடைய பெண்ணாக இருந்தேன். நானும் என் பர்த்தாவும் ஒன்றாக கூடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே என் பேரிலே ஏமன் இச்சை கொண்டான், வம்பு செய்து என்னுடைய மன்னனையும் கொன்றுவிட்டார். என் கணவனை கொல்வதற்கு இவன் யார்? இதற்கு ஒரு நியாயம் உண்டுமா என்று சிவபெருமானிடத்திலே செவியறியும்படியாக முறையிட்டேன். அவரும் கேட்டு விசாரித்து விட்டு, இப்பொழுது எமனை கொல்லக்கூடாது, ஏன்னா அது கலி உலகம், நறு பெருத்து பூலோகம் தாங்காது, கொஞ்சம் பொறு, கொல்லலாம், கொஞ்சம் பொறு என்று சொல்லி நாட்களை தட்டி கழித்துக் கொண்டே வந்தார். நானும் அவரிடத்திலே விடாப்பிடியாக போய் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அது அவருக்கு சற்று வருத்தம். அந்த கோபத்திலே நீ கல்லாக கிடந்து காலனை கொல்லும் வகை வல்ல விதத்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படி என்று என்னை சாவித்து போட்டார். ஐயா, இப்பொழுது தங்கள் திருப்பாதும் பற்றி நான் சாப விமோச்சனம் அடைந்திருக்கிறேன் என்று வணங்கினேன். சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் புருஷனை கொன்ன அந்த யமனை கொல்ல வேண்டும். சரி, அந்த யமனை கொல்ல வேண்டும் என்று நீ ஒரு தவம் இரு. நீ இருக்கின்ற தவம் நிறைவேறினால் வந்த யுகம் மாறி இந்த கலியுகம் மாறி வலியவில தர்மயுகம் தோன்றுகின்ற காலத்திலே உன் தவசின்படி அந்த சதிக்கு உகந்தது ஆனால் அந்த சந்தன் அழிவான், போய் தவம் அப்படி என்று சொல்லி அந்த கால துக்கையை யமனை கொல்வதற்காக தவத்துக்கு இருத்திவிட்டு மீண்டும் எம்பெருமான் அனந்தபுரம் நோக்கி வழி நடக்கின்றார். நடக்க திருமால் நளின முடன் மகிழ்ந்து வடக்கு கையிலாத வழியே வருகையிலே தெய்வலோகத்திலுள்ள தேவாதிதேவர்களும் வைகுண்ட லோகமதில் வாழுகின்ற தர்மிகளும் சிவலோகமாலும் சித்தர் முதல் வானவரும் சவமான வேத சதுர்மறையொன் தன்முகத்தில் கருதிருதி முதலாய் கட்டாக நல்புவியில் இருக்கின்ற வானவர்கள் எல்லோரும் எண்ணம் முற்றி மானவரம்பு மகிமை கட்டு முன்னே வானமது விட்டு வடகையிலை போவோம். கையிலை வாரம் பழிந்து கட்டுமிக தப்பினதால் அகிலம் அழிவதற்கு அடையாளம் இத்தனைதான். அல்லாமல் குரோணி முதல் அந்நிச கலிகள் வரை எல்லாம் சரியாகி எவ்வோர்களானாலும் கல்லாத பொல்லா கலியனுட மழையினால் நல்லோராய் மேல் பிறந்து
நளினம் முற்றி வாழ்வாரென்று வேதாகணத்தில் விதித்துரைத்தார் முன்னாளில் நாதாந்த வேதம் நலிவின் மிக போகாமல் இப்படியே தேவர் என்ன முத்து வாடினரு இப்படியே உள்ள ஊழி விதியனவே கடைச்சாதியான கலிச்சாதியானவிலே படைக்காமல் நம்முடைய பங்கு வம்சத்தோராய் ஒன்னாமது குலந்தான் உயர் தெய்வ சந்தோரில் வண்ணமுள்ள வேதா மனுவாய் பிறவி செய்ய ஒன்றாக நாமெல்லாம் உகந்து தவம் செய்வோம் என்று நின்றார் தவத்தில் நிறைவோன் பதம் போற்றி தங்கள் குலமான சான்றோர்கள் தன் குலத்தில் எங்கள் தன்னை பிறவி இப்போ செய்ய வேணும் என்று பிறந்திருந்த போதும் பின்னும் அந்த பிதிரி மறந்திட வண்ணம் மனுவில் புதித்திடவும் ஆதிமகமுலத்து ஆதி நாராயணது நாதியாய் எங்களையும் நாடி மிக வந்தெடுத்து எங்கள் துயரோ எல்லா நீர் மாற்றி சங்கடங்கள் இல்லாத தரும பதியருளி வீரமும் செங்கோலும் கீர்த்தி உள்ள முத்திரியும் வீரியமாய் தந்து மேலோகமும் மகிழ்ந்து என்றும் தகாமல் இருக்கும் பபு சிதந்து மண்ணின் புகழ வரம் தாரும் என்று சொல்லி நின்றாரதையும் நெடியோனதை அறிந்து கொண்டாடியதனவே கூறினதவருடன் நின்ற நினைவை நெடுமால் தன குறைக்க அன்று அந்த தேவருக்கு அலையாத புத்தி சொல்லி நல்லது காந்தவர்களே நடுவது காரியம்தான் வல்ல தவது மனம் விரியாதையும் என்றார் அச்சுதரும் தனடம்பு அனந்தபுரம் எகுகையில் பச்சுடம்பாய்ந்த பசிவும் வாரியந்திளையும் நாராயணவனவே நாடி தாவம் இருக்க சீராய் திருமான் சிறந்ததவம் கண்டருளி ஏது பகுவே என் திளையே உங்களுக்கு நேரு விழாவண்ணம் நெடுந்தவது பண்ணினதே அப்போது பசுவும் அச்சுதற்கு எதுரைக்கும் இப்போது மயவரே என்னுடைய புத்திரனை கொல்லும்படியாய் போதை இவள் தவசு செல்லும்படியாய் சிந்தை மிக கலங்கி புத்திரனும் ஆண்டாள் பிள்ளையாய் என்பனது முத்திர கந்தாய் உடன் பிறக்க வேணும் என்று நின்றவது நீலவண்ணருண்டனவே எந்த பசுவும் இதுரைக்க என் திளையை நன்றாக பார்த்து நாராயணர் உரைப்பார் கொண்டொடிய உந்தன் உற்றவழக உரை நீ அப்போது வெண்கொடியும்
செப்போடி ஒத்த தேவியரும் சொல்லலுற்றாள். எக்கால துக்கையை தவத்துக்கு இருத்திவிட்டு எம்பெருமான் அனந்தபுரம் நோக்கி நடக்கிற போது வடக்கு கைலாச வாசலிலே 7 லோகத்து தேவர்களும் முனிவர்களும் வந்து தவமாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? கலி பிறந்த காரணத்தினாலே மான வரம்பு மகிமை கெட்டு தான தர்மங்கள் கெட்டுவிட்டது. கைலை முனி தேவர்கள் எல்லாம் வரம்பழிந்தார்கள். கைலையின் கட்டும் தவறிவிட்டது. இப்படியெல்லாம் இந்த அடையாளங்கள் இந்த அகில அழிவதற்கு காரணம். எனவே கண்டிப்பாக நாம் எல்லோருக்கும் ஒரு பிறவி இந்த பூலோகத்திலே இருக்கிறது. எனவே நாராயணமூர்த்தி நம் 7 லோகத்து தேவர்களை வித்துக்களை எடுத்து பூலோகத்திலே சான்றோர் வழியாக அமைத்திருக்கின்றார். அதுல போய் நாம கண்டிப்பாக பிறந்தால்தான் கலி அழியும். எனவே நமக்கு ஒரு காலத்திலே பிறவி ஏற்பட போகிறது. அப்படி நம்மளை இந்த உலகத்திலே பிறவி செய்தால் கடைச்சாதியான கலிச்சாதியிலே பிறவி செய்து விடக்கூடாது. நம்முடைய பங்கு வம்சத்தோர் வழியிலே 1வது குலத்திலே உயர்ந்த தெய்வ சான்றோரிலே வண்ணமுள்ள தேவா வண்ணமுள்ள பிரம்மதேவர் நம்மை பிறவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒன்றாக கூடி அங்கே வந்து தவம் இருந்தார்கள். அப்படி நாம் பூலோகத்திலே சான்றோர் குலத்திலே பிறந்தால் பிறந்து இறந்த போதும் பின்னும் அந்த திதிரிலே நமக்கு வாழ்வு அமைய வேண்டும் என்றும், அப்படி நாம் வாழ்ந்திருக்கிற போது ஆதிமகா மூலத்து ஆதி நாராயணர் அங்கே வந்து நாதியாக நம்மை நாடி எடுத்து நம்முடைய துயரமெல்லாம் போக்கி சங்கடங்களை எல்லாம் தீர்த்து தர்மபதி அருளி கிரீடமும் செங்கோலும் கீர்த்தி உள்ள முத்திரியும் வீரியமாய் தந்து மேலோகமும் மகிழ என்றும் சாகாமல் இருக்கும் பதவி தர வேண்டும், மண்ணின் புகழ அந்த வரம் தர வேண்டும் என்று அவர்கள் தவம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கிற அந்த முனிவர்களிடத்திலே போய் தேவர்களிடத்திலே போய் அந்த விவரத்தை அறிந்து கொண்டு எம்பெருமான் சொல்லுவார், நல்லதுதான் தேவர்களே, நாடுவது காரியம்தான். இப்படி இருக்க வேண்டும். இந்த உயர்ந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் தவம் இருங்கள். தவமிருந்து நிறைவேறினால் துறவி ஆகுகின்ற காலத்திலே அந்த 1வது குலத்திலே முதல் சாதியிலே நான் துறவி செய்து தருவோம் என்று அவர்களை தவத்துக்கு உறுதி கொடுத்து விட்டு மீண்டும் எம்பெருமான் அனந்தபுரம் நோக்கி வழி நடக்கின்றார். அப்பொழுது ஒரு பசுவும் ஒரு ஏந்திலையும் 2 பேரும் ஆங்காங்கு தவம் இருக்கிறார். முதலாவது பசுவிடத்திலே போய் கேட்கிறார், ஏது பசுவே, இப்படி இதிலே தவம் இருக்க வேண்டிய காரணம் என்ன? அப்ப அது சொல்லுகிறது, நாராயணரே, எனக்கு ஒரு காளைங்கன்று இருக்கிறது, ஒரு புத்திரன் இருக்கிறார். அந்த புத்திரனை கொல்ல வேண்டும் என்று அதோ ஒரு பெண் தவம் இருக்கிறாளே, அது அதற்குத்தான். அப்படி அவள் தவம் இருந்து அந்த தவத்தின் காரணத்தால் அவள் என்னுடைய தந்தை காளையங்கண்டை கொண்டு விட்டாலும் திரும்பவும் அது என்னுடைய வயிற்றிலே ஒரு உத்திரக்கண்டாக வந்து உடன் பிறக்க வேண்டும். அப்படி பிறவி தருவதற்கு வரந்தாரும் என்று உண்மை நினைந்து நான் தவம் இருக்கிறேன் ஐயா. சரி சரி, நல்லது, அந்த பெண்ணிடத்திலே விசாரிப்போம் என்று அங்கே வருகிறார்கள். அப்ப அந்த பெண்ணானவள் அழுதழுது எம்பெருமானுடைய பாதங்களை பற்றி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறாள்? ஐயாவே, எனக்கு ஆளான வீரனை போல் மெய்யாய் ஒரு மதலை விமலனருளினர்கான் மதலை வளர்ந்து வயது 14 முதலை மொழி கேட்டு கொண்டாடி நன்மையுண்டு இருக்கும் அந்த நாளையிலே இப்பதிவின் புத்திரந்தான் உருக்கமுடன் என்பேரி உள்ளாசை கொண்டான்கான் அதட்டினே நான் அதற்கு ஆகட்டன உருகி மதட்டி மதலை தன்னை மழவைத்தான் மபாவி ஆனதினாலடியால் நான் மெலிந்து தான் வாடி ஓனேந்திரம்மா புசாந்தீர கணக்கில்
உள்ள விதியோ ஊழி வீதிப்படியோ கல்ல கணஜன் கண்மாய மொயினவே பார்த்தேன் மகன்தான் படவிதி அங்கும் இல்லை பார்த்தேன் நான் கோபம் அக்கினி போல மீறி இவனுக்கு அபயம் செவியறிய விட்டேன் நான் இவளுக்கு வேண்டி எது செய்வோம் என்று சொல்லி ஒருவரும் என்னுடைய ஊழி விதி கேட்கவில்லை வருவது வரட்டனவே வந்தே தாவசு நின்று மகன் பழிதான் வாங்க மாயவரே உன்னருளை அகமிருத்தி நானும் அருந்தவசு செய்தேனே என்றுரைக்க என் பிழையும் எம்பெருமாள் ஏதுரைப்பான் நன்று நன்று பங்கொடியே நல்ல தவம் புரிந்தால் நினைத்தபடியே நிறைவேறும் என்றுரைக்கு கனத்த பசுவே நீ கட்டாய் தவம் இருந்தால் இந்தனக்கு சித்திரனும் ஒரு கன்றாய் தான் பிறந்து எந்த மகனார்க்கு எவள் செய்ய வைத்திடுவேன் என்று பசுவுக்கும் ஏந்திலைக்கும் தான் உரைத்து அன்று திருவனந்தம் அவர் நோக்கி தான் நடந்து சேத்திரனும் வதியனும் கிருஷ்ணராடி பணிந்து மூர்த்திகளுங்கானாத முதலே முதல் பொருளே உன்மகவாய் வந்துதித்த உயர்ந்த கூலச்சான்றோ கல்மகவோரங்கே தவித்து முகம் வாடியிருக்க நீசனுட குடியில் நீர் போக காரியமேன் வேதமெல்லாம் நீதனுட செய்தி கேட்டே இருந்தும் போவதோ தேவரி பொல்லாதவன் குடியில் தேவரீருமுடைய சிந்தையல் போலறியோம் என்றுரைக்க கத்திரன் எதுரை பாரம்பெருமாள் நன்று நன்று கதிரனே நான் சொல்ல கட்டிடு நீ சான்றோர் புவகாரம் தான் செய்யும் முன்னாக ஒன்றுகளின் இதனுக்கு புத்தி சொல்ல வேணும் என்று அல்லாமல் குரோணி அவன் மாய இவன் வரையும் எல்லாம் தான் சொல்லுக்கு இடரு வையாதபடி சான்றோர்கள் தன்னிடத்தில் சாங்கமாய் போயிருந்து ஆன்றோர்தான் எங்களையும் அழிய வைத்தீரென்றுரைப்பான் ஆனதான் நானும் அதற்கிடைகள் வையாமல் ஈனமுறும் நீசன் இடம் போறேன் என்றுரைத்தான். அந்த பெண்கொடியானவள் எம்பெருமானுடைய பாதங்களை பற்றி அவளுடைய வரலாறை சொல்லுகின்றார். ஐயாவே, நானும் எனக்கு ஒரு மகன், அவனுக்கு 14 வயது பிராயம். ஆனால் ஒரு ஆள் பிராயத்தையும் தாண்டி இருப்பான். அப்படி அந்த 14 வயது பிராயத்து பிள்ளையும் நானுமாக ஜீவித்து வருகிற காலத்திலே அதோ தவம் இருக்கின்ற பசுவினுடைய புத்திரன் என் பேரிலே இச்சை கொண்டு என்னை அவனுடைய எண்ணத்துக்கு இணங்க அழைத்தான். நானோ
அதை அல்லவென்று தட்டிவிட்டு அவனுடைய எண்ணத்துக்கு நான் மறுத்து பேசிய காரணத்தினால் இதோ பார் என்று ஓடி சென்று ஒரே குத்தாக குத்தி என் 14 வயது மகனை கொன்றுவிட்டான். இந்த பிள்ளையினுடைய அழிவுக்கு அவனுடைய ஜாதகத்திலே இடம் உண்டுமா என்று சித்திரபுத்திரனிடத்திலே போய் அவனுடைய கணக்கை எடுத்து பார்த்தேன். 14 வயதிலே என் பிள்ளைக்கு ஒரு சாதாரண தத்துதானும் கிடையாது. அவன் மாறுவதற்கு விதியே இல்லை. அப்படி இருக்க இதற்கு நியாயம் உண்டுமா என்று சிவபெருமானுடைய செவி அறிய முறையிட்டேன். அவரும் அதை கேட்டு கேளாதவர் போல இருந்து விட்டார். எளியவன் சொல் அம்பலமேறுமா? அதுபோல இந்த ஏழைக்கு யாரும் இறங்கவில்லை. வருவது வரட்டு என்று பழியை உம்பேரிலே போட்டு தவம் இருக்கிறேன். அப்பா, நீயும் வந்து நிற்கின்றார். எனக்கு ஏதாயிலும் ஒரு நல்ல வழியை சொல்லு. என்ன செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் கேட்கிறார். ஒரு குற்றமும் செய்யாத என்னுடைய பிள்ளையை கொன்ற அந்த காளையங்கன்றை கொல்ல வேண்டும். அப்படி என்று அவள் கேட்டவுடனே எம்பெருமான் சொல்லுவார், பெண்ணே, நீ இருந்த தவம் நிறைவேறினால் அந்த காளையங்கன்றை கொல்லுவார். போய் தவம் என்று அவளையும் தவத்துக்கு இருத்திவிட்டு அந்த பசுவிடத்திலே வந்து, பசுவே, நீ நின்ற தவம் நிறைவேறினால் அவள் தவமிருந்து உன்னுடைய புத்திரனை கொன்றுவிட்டாலும் திரும்பவும் அது உடனே உன்னுடைய வயிற்றிலே ஒரு உத்திரக்கன்றாக தோணச் செய்வேன். எந்த மகனாருக்கு ஏவல் செய்ய வைத்திடுவேன் என்று உரைத்துவிட்டு 2 பேரையும் தவத்துக்கு இருத்திவிட்டு எம்பெருமான் மீண்டும் அனந்தபுரம் புறப்பட்டார். கூடவே வந்து கொண்டிருக்கின்ற சேத்திரகாலன், வேதியன், இன்னும் தேவர்கள் எல்லாம் அந்த எம்பெருமானை வணங்கி நின்று கேட்கிறார்கள். அந்த வேதியன் கேட்கிறார், ஐயாவே, கொல்லாத நீசர்கள் வாழுகின்ற இடத்திலே போகிறேன் என்று செல்லுகின்றீர்களே, அப்படி அனந்தபுர சீமையிலே, அதாவது நீசனுடைய குடியிலே நீ போகுவதற்கு வந்த காரியம் என்ன? தேசமெல்லாம் நீசனுடைய செய்தி கேட்டிருந்தும் அந்த பொல்லாதவன் குடியிலே போய் இருக்க செல்லுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே எம்பெருமான் சொல்லுவார், சேத்திரனே, வேதியனே, சான்றோருக்கு உபகாரம் செய்யும் முன்னாக அந்த பொந்துகளின் நீசனுக்கும் அவனோடு இருந்து நான் சில புத்திகளை சொல்ல வேண்டும். அது அல்லாமலும் குரோனியிலே இருந்து இந்த கலியன் வரையிலும் எல்லாம் தான் சொல்லுக்கு இடர் வையாதபடி சான்றோர்களிடத்திலேயே சாங்கமாக இருந்து அவர்களை காப்பாற்றினீர், என்னை அழித்து போட்டீர் என்று அவன் என்னிடத்திலே ஒரு குறை சொல்ல நேரிடும். அந்த குறை சொல்லாத அளவிற்கு அவனோடும் இருந்து அவனுக்கும் சில நியாயங்களை சொல்லி பார்க்க வேண்டும். அதுதான் அனந்தபுரம் போகிறேன் அப்படி என்று சொன்னார். உடனே அந்த கேத்திரன் என்ன கேட்கிறான்? அப்போது கேத்திரன் அன்பாயகம் மகிழ்ந்து செப்போடு ஒத்த திருமாலை தண்டனித்து மாயனே உந்தன் மகிமையதை அறிவார் ஆயனே உம்முடைய அளவறிய கூடாது என்று அந்த கேத்திரனும் இயம்பு பின் ஒன்று மன்று தனை அளந்த மாய திருமாலே ஊதை புனகாரம் பெரிய தீபத்துடனே நிதன் உமக்கு நினைத்து நித்தம் செய்வானே எந்தனக்கு என்ன லக்கு குறியனவே சிந்தை தெளிந்து செப்பி விடைதாரும் என்றுரைக்க திறனும் எதுரை பாரியம் பெருமாள் இன்று நீ கேட்டதற்கு இயல்புரைக்க கேளு நீ கலிநீதன் மாநிலத்தில் கால் வைத்த அன்று முதல் சலிவாகி என் மேல் தண்ணீர் அறியாது என்னை அறியேன் லட்சுமியை நான் அறியேன் வண்ண துயில் அறியேன் மறுபுடவை நான் அறியேன் பூசை அறியேன்
பொசிப்பறியேன் பூவறியேன் ஆசை அறியேன் அக்க கிளை அறியேன் மெத்தை அறியேன் மேவன் சொகுதறியேன் ஒத்தை போலானே உட்கார்ந்திருக்கறியேன் மேடை அறியேன் மெல்லியரை நான் அறியேன் வாடை அறியேன் மகிழும் சிரிப்பறியேன் தோழமையை நான் அறியேன் சுருதி மொழி அறியேன் ஆளவை குண்டாரசு மேடை அறியேன் இத்தனைகள் தான் அறியா என்னமது நான் அறியேன் புத்தியுள்ள கத்திரனே பூசை பூயப்பதெல்லாம் மாயகடியறுத்து வாழ்த்த நாடாள்வதற்கு நியாயம் உள்ளவட்டோ நான் கூட்டி தர்மதாய் ராஜ்யத்தை ஆள வைத்து இத்தனையும் ஏற்பதல்லால் அதற்கு முன் பூசை புனக்கார முதல் ஏற்பதில்லை. இதற்கு முன்னே ஏற்பவர்கள் எனக்காக போவார் என்று அந்த கத்திரனுக்கு இத்தனையும் தான் கூற அன்று அந்த நீசன் அவ்வூரில் எம்பெருமாள் நீசனிடத்தில் நீரவண்ணர் வந்ததுதான் அறிய செச்சை புலக்கு கண்டு ஒளித்தார் ஒரு வீடத்தில் உதேசமும் அறிய விழித்தாள் புலச்சி விதம் அறிந்து எல்லோரும் நீசன் அறிந்து நெருங்க மணி மேடை வைத்து திசை முறைக்கு திசையாக நீசன் கோவில் சிவாலயங்கள் கொண்டு கொந்தாயமைத்து பாவித்து பூசை பண்ண துணிந்தனே மேடைக்கு கால்கள் மிகுத்த தங்கத்தால் நிறுத்தி வாடை கமகமன வாத்தியங்கள் நின்றதிர பாம்புலச்சி தீவட்டி தங்கொடுக்க பாவ குடும்பத்தோர் பண்ணினார் புதையது. எம்பெருமான் அனந்தபுர சீமையிலே போய் அமருவதற்கு வேண்டிய காரணங்களை சொல்லி முடித்தவுடனே சேத்திரன் கேட்கின்றான், ஐயாவே, அப்போ நீசனிடத்திலே போய் குடியிருந்தால் அவர்கள் தருவதையெல்லாம் சுவாமி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே, அப்படி ஏற்றுக்கொள்வீர்களா அப்படி என்று கேட்டார். அதற்கு எம்பெருமான் சொல்லுகின்றார், இன்று நீ கேட்டதற்கு நான் இயல்பு உரைக்கின்றேன் கேள். கலிநீசன் மாநிலத்தில் என்று கால் வைத்தானோ அன்று முதலாக என் மேனி தண்ணீர் அறியாது, உடம்பெல்லாம் சலிவாகி என்னை அறியாமல், லட்சுமியை அறியாமல், வண்ணத் துயில் அறியாமல், மறுபுடவை அறியாமல், பூசை புனஸ்காரம் பொசிப்பு ஆசை அக்க கிளையாசை இன்னும் வைகுண்டம் அரசு மேடை மெத்தை மேவும் சொகுசு இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நான் துறந்திருக்கின்றேன். வாடை அறியேன், மகிழும் சிரிப்பறியேன், தோழமையை அறியேன், சுருதி மொழி அறியேன், ஆள வைகுண்ட அரசு மேடையையும் நான் அறியவில்லை. இப்படி ஒற்றை போல் ஆனேன், உட்கார்ந்து இருக்கறியேன், ஒரு இடத்துல உட்கார முடியவில்லை. இப்படி ஆங்கு பல இடங்களிலும் ஆங்காங்கு அலைந்து கிடக்கிறேன். இது எதற்காக என்ற சிந்தை கூட எனக்கு கிடையாது. பொல்லாத கலியை அழித்து வாய்த்த நாடாள்வதற்கு நியாயமுள்ள பட்டம் நான் சூட்டி வைத்த பின்னால்தான் இத்தனையும் ஏற்பது, அதற்கு முன் உனக்கார முதல் ஏற்பதில்லை. அப்படி என்று அந்த வேதியனுக்கும் சேத்திரகாலனுக்கும் கூடவே வந்த தேவர்களுக்கும் அறியும்படியாக சொல்லிவிட்டு எம்பெருமான் அனந்தபுர சீமையிலே பள்ளி கொண்டார். ஒரு இலுப்பமர பொந்துக்குள்ளாக எம்பெருமான் ஓடி போய் ஒளித்ததை பூலோகத்திலே வயலிலே களையெடுத்து நின்ற ஒரு செச்சை புலப்பெண் கண்டு
யாரோ ஒரு பிள்ளை இந்த மரப்பொந்துக்குள்ளாக ஓடிப்போய் ஒலிக்கிறதே என்று அவள் வந்து பார்க்கிறாள். அந்த பெண்ணுக்கு எம்பெருமான் தெய்வ காட்சியை அருளுகின்றார். சங்கு சக்கரதாரியாக பகவான் அதிலே குறைந்ததை கண்டவள் தீபம் காட்டுகின்றாள். தீபம் புலட்சி. இறைவன் மனமகிழ வேண்டுமே, ஆனந்தப்பட வேண்டுமே, இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமே என்று தீபத்தை காட்டி அதை எம்பெருமான் மனமுடன் ஏற்றிருக்கின்ற காலத்தில் செச்சை குலப்பெண் நாராயணா என்று சொல்லி எப்படி வழிபடலாம் என்ற ஒரு தீண்டாமை அதிகப்பட்டிருந்த அந்த காலத்திலே இந்த பெண்ணை நீ இங்கே சுவாமி கும்பிடக்கூடாது, நீ நாராயணன் பெயர் சொல்லக்கூடாது போ என்று அவளை அடித்து விரட்டிவிட்டு மன்னனும் மற்றும் அவனுக்கு உகந்த கோத்தி பிராமண நம்பூரிகளுமாக அந்த இடத்திலே நாராயணரை வழிபட்டார்கள். பெரிய கோட்டை மதில் சுவர் அமைத்து மேடைக்கு கால்கள் தங்கத்தால் நிறுத்தி மற்றும் நவநிதிகளால் எம்பெருமானை அலங்கரித்து செப்பக்குளம் வெட்டி கோபுரம் கட்டி கொடிமரம் நிறுத்தி இப்படியாக அந்த இறைவனுக்கு பணி செய்வதாக நினைத்தவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்று அவர்களெல்லாம் வந்து நாங்கள் தான் இந்த உயர்ந்த தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும், நீ தாழ்ந்த குலத்தவள், நீ செய்யக்கூடாது என்று அவளை அல்லத்தான் என்று தள்ளிவிட்டு இவர்கள் உள்ளே புகுந்தார்களோ அப்பொழுதே அந்த இலுப்ப மரமானது தெற்கும் வடக்குமாக சாய்ந்து விட்டது. எனவே அன்று படுத்தவர்தான் எம்பெருமான். இன்று வரையிலும் அனந்த பத்மநாப சுவாமியாக எம்பெருமான் அனந்த சயனத்திலே வீற்றிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தருவதை நான் ஏற்க மாட்டேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். இதை பின்னாலே எம்பெருமான் விளக்கி சொல்லுவார். எப்படி அங்கே இறைவனுக்கு பணி நடக்கின்றது, நாடும் மக்களும் எப்படி ஆனார்கள், மன்னனுக்கு இருந்த குறை என்ன, அந்த குறை தீர்ந்ததா, ஐயா வாசகத்தை சொல்லி வருகின்றார். நம்பூரி வேதியர்கள் நாடி அகம் அழிந்து பம்பை வரது பகத்து கைகாட்டலோடு நாடி மகிழ்ந்து நல்ல அனந்தபுரம் கோடி 100,000 குண்டறிய தீபமோடு தேடறிய அமரையோ சிந்தைகளித்தே இருக்க நாடதிகமாகி நல்ல அனந்தபுரம் கோடி 100,000 குண்டறிய தீபமோடு மாதம் மாறி வருது கதங்கொழிந்து வாரமுடன் சென்னல் மாறாமல விளைந்து தென்னங்குலை சிதறு தேர்போல் அலங்கரித்து என்ன என்ன பவிசி எல்லாம் மிக பெருத்து உத்தரநந்தபுரம் எப்பத்துலையாது சிறந்த பெருமையது நன்றாக சீமை நாடோறுமே வாழ்க